அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலே ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசா கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். வசனத்தை வாசிப்போம். 17வது வசனத்தை வாசிங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் சொல்லப்பட்டுக்குது. மனுஷன் போட்டுக்குதா இல்லைங்க? இந்த மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னா என்ன அர்த்தம்? மனுஷன் யார்? ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து ஆமா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். மனுஷனாவே என்னது? வாரினால் அடிப்பான். ஏசு சொன்னாரு, உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தா மறு கன்னத்தை சொன்னாரா இல்லையா? அந்த மறு கண்ணை யாருன்னா இயேசுவின் கன்னத்தை காட்டணும். அந்த செய்தி கேட்டுக்கிறீங்களா இல்லையா? இப்போ சமீபத்தில் கூட எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து ஒரு செய்தி போட்டுக்கிறார் வீடியோ. அதில் அந்த வசனத்தை சொல்லியிருப்பேன் நான். உங்களை ஒரு கன்னத்தில் அறிந்த தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உங்களை ஒரு கன்னத்தில் அறிந்தால் என்னது? மறு கண்ணுன்னா இயேசுவின் கன்னத்தை காட்டணும். இப்போ மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இந்த தாவீதுக்கு அந்த மைண்ட் இருந்துச்சு. இந்த வசனம் பழைய ஏற்பாடு. இது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வசனம் இருக்குது. இந்த தாவீது அப்படிப்பட்ட டைப்பில் ஒன்றான். யாரை குறித்து எச்சரிக்கையா இருந்தான். ஒரு கோலியாத்து வந்தா கூட என்ன பண்றான்? எச்சரிக்கையா இருக்கிறானா இல்லையா? ஒரு சவுல் ராஜா வந்தாலும் எச்சரிக்கையா இருக்கிறான். அப்போ மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னா மனுஷன் என்ன? ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறதுனால மனுஷனுக்குள்ள இந்த பிசாசு இருக்கிறதுனால பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ அந்த பிசாசு உள்ள வச்சுக்கிட்டு வரானா எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா? இதை போட்டுக்குது, எச்சரிக்கையா இருங்கள் போட்டுக்குதா இல்லையா? என்ன எச்சரிக்கையா இருக்குன்னா ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமையற்று வந்திருக்கிறான் அவனுக்கு முன்னாடி. அதனால நீ எச்சரிக்கையா தான் இருக்கணும். அப்போ இயேசு இதை சொல்றாரு மத்தேயு 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு. அன்பாவுடனே மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி எச்சரிக்கையா இருந்தார் இயேசு? மனுஷரை குறித்து நல்ல மேய்ப்பன் மனுஷருக்காக என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுக்கறதுல எச்சரிக்கையா இருந்தார். அதனால்தான் எந்த மனுஷனும் அவரை சேதப்பட்டோம். அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவரும் அவரை சேதப்பத்தலையா. எந்த மனுஷனை பார்த்தாலும் ஏசு என்ன பண்றாரு? தனக்குள்ளது கொடுக்குறாரு. அவனுக்குள்ள அசுத்தாவியும் போயிட்டு அவனும் ரசிக்க போறான், இவரும் நல்லா இருக்கிறாரு. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தா மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். யார் அந்த மனுஷரு? பேர் ஊரெல்லாம் போடல. கட்டின புருஷனா கூட இருக்கலாம், கட்டின மனைவியா இருக்கலாம், பெத்த பிள்ளைகளா இருக்கலாம், பெத்த தாய் சொந்த பந்தம் வேதவசம் வீட்டாரே உனக்கு என்னன்னு சத்ருக்கள் எல்லாம் போட்டுக்குது. அப்போ சத்ருக்களை சிநேகியுங்கள். அப்புறம் உங்களை சபிக்கிறவர்கள் மனுஷர்கள் யாரும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னாரா இல்லையா? என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? உனக்குள்ள இருக்கிற இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் கொடுக்கணும். எச்சரிக்கை அதில் இறங்கி தப்புன்னு சபிச்சிடுவான். காரணம் இல்லாமல் எட்ட சாபம் என்ன பண்ணாது? தங்க அடைக்கலான்னு கூடிய நீதிமொழிகள்ல. அப்போ மனுஷன் டக்குன்னு சபிச்சிடுவான், டக்குன்னு பகைச்சிடுவான், டக்குன்னு சத்ருவா இருப்பான், ஏதோ ஒன்றா பண்ணுவான்.
நீ என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாகவே இருக்கணும். எதை கொடுக்கறதுக்கு? ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஜீவ ரத்தம் கொடுக்கறது எக்ஸ்பெக்டாக இருக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னாரு மலை உபதேசம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன சிநேகணும்? இயேசுவின் சிநேகத்தை காட்டணும். என்ன காட்டணும்? இயேசுவின் சிநேகத்தை காட்டணும். அப்போ மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் இருக்குது. வாரினால் அடிக்கிறானோ கையினால் அடிக்கிறானோ? ஏன் வாரினால் அடிக்கிறான்? ஜபாலயங்கள் இல்லை, உள்ள பிசாசுனால வாரினால் அடிக்கிறான். இதுக்கெல்லாம் தப்புனாக்கா இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் இயேசு எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். அதனால் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கீழே பாரு, வாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் இருக்குது. இங்கே பாரு, அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவந்து பெற்றுக்கிறே இல்லையா நீ? அப்போ அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் இருக்குது. புரியுதம்மா? அதிபதினா என்னது? அதிபதி, ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லா அதிபதி தான். மனுஷனே ஒரு அதிபதி தான். அதிபதிகள்னா என்னது? மனுஷன் தானேம்மா. ராஜாக்கள் முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அப்போ அதிபதிகள் ராஜாக்கள் எல்லாம் மனுஷர்கள். அப்போ ராஜாக்களுக்கும் மனுஷர்களுக்கும் என்ன பண்ணணும்? உன் மேலே குற்றம் சுமத்தி உன்னை நியாயம் தீர்த்து உன்னை தண்டனைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீ என்ன பண்ண? மனுஷரை குறித்து அதிபதிகள் ராஜாக்கள் எச்சரிக்கையாக இருந்து அவங்க முன்னாடி கொண்டு போய் நிற்கும் போது இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுத்துடணும். அவங்க பேரை சொல்லி அவங்களுக்குள்ள அசுத்தாகி போயிடுச்சுனாக்கா உனக்கு சாதகமாக இருப்பாங்களா உனக்கு பாதகமாக இருப்பாங்களா? சொல்லுமா. ஏன்னா உள்ளகிற பிசாசு போயிடுச்சுனாக்கா உனக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. புரியுதா? அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். புரியுதா? உங்கள் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். என்ன பேசுகிறார்? ஆவியானவர். ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி சொல்வார். இல்லை யோவான்ல சத்திய ஆவி வரும்போது இயேசு சொன்னார் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதிபதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, மனுஷர்களுக்கு. அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்போது நீ என்ன பண்ணிக்கலாம்? நிறைய பிரச்சனைக்கு தப்பிச்சிக்கலாம். அப்போ 100% இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா மனுஷர்கள் தான். மனுஷரை குறித்து இது பாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அன்றில் இந்த வேர்ட் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். இப்போ வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம், 2 வீலரில் போகிறோம், 4 வீலர் காரில் போகிறோம், அப்புறம் வேறு இதில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், கப்பலில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். எல்லாம் மனுஷன் தனமாக ஓட்டி போகிறான். அப்போ என்ன பண்ணான்? அவனுக்காக மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னாக்கா, அவனுக்குள்ள பிசாசு தத்துனாக்கா, நான் வண்டி ஓட்டும்போது கவனிச்சிக்கிறேன். நீ எப்படி பேசி போகிறேன்? நல்ல மேய்ப்பன் ஜனங்களை ஜீவசாரு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வரவங்களுக்கு போகிறவங்களாம் கொடுக்குறா இல்லையா? பேசிகிட்டே போறனா இல்லையா? அப்படி பேசிட்டு போனாக்கா இந்த அவன் மூலமாக என்ன பண்ணுறது? வாரினால் அன்றைக்கி தான் ஆக்சிடென்ட் ஆகுறது. பின்னாடி வரவன்னு வாரினா இது அவர்கள் ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்னா சாலைகளில்
பிரயாணங்களில சாலைகளில உன்னை வாரிலாம் அடிபோண்டுங்க, உன்னை சேதப்படுத்த மாட்டாங்க. புரியுதா இல்லைன்னா? அப்போ எங்கே போனாலும் கிறிஸ்து கான்சியஸ்லேயே போகணும். நீ பிளைனில் போனால் கூட பிளைன் உன் நிமித்தம் ஷேப்பாக போய் சேரணும். பிளைன் ஓட்டுனர், ட்ரெயின் ஓட்டுனர், கப்பல் ஓட்டுனர், டூ வீலர் ஓட்டுனர், பஸ் ஓட்டுனர், எல்லாரும் மனுஷர்கள் தான். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக உலக அசுத்தாய் போய் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ சர்வ ஜீவன், அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து இல்லையாம்மா ஜனங்களுக்கு. அப்போது இயேசு மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருந்தார். அவருடைய வேலை வருகிற வரைக்கும் அவரை கொலை செய்ய வகை தர்றாங்களா இல்லையா? எத்தனோ பேர் அந்த வசனம் நீ வாசித்துப்பாரு. யோவான் சுவிசேஷத்தில், லூக்கா மத்திய மார்க்கு சுவிசேஷத்தில் அவரை கொலை செய்ய வகை தேடினார் கண்காட்டத்தில் போட்டு பாரு. எத்தனை வசனம் வருது பாரு. ஒருத்தனும் அவர் சேதப்பத்தலையா, ஒருவனும் அவர் மேல் கை போட முடியல. ஏன்னா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவரத்தம் எல்லாம் நன்மத்தை மாதிரியத்தை கற்றுக்கிட்டு சாகவே சாக கிடக்கிறான். பிசாசு உள்ளக்குது, திருடுறது கொள்றது ஐக்குதுமாவே ஜனங்கிறாங்க. அவர் கொலை செய்ய வகை தேடினாங்களாம். இன்னொரு இடத்துல யோவான் 5 அவர் கொலை செய்ய மிகவும் அதிகமாக வகை, ஒருத்தனும் அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்துக்கிறார் 3.5 வருஷம். கரெக்டா இல்லையா? யூதாஸே எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருப்பான் போல் தெரியுது. ஒன்றும் பண்ண முடியல. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கனால அவர் தங்கள் ஜபாலிகள் உங்களை வாரினால், ஜபாலியத்திலே அவரை கொலை செய்ய வகை தேடினாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அப்புறம் இயேசு என்ன பண்ணாங்க? மனுஷருக்கு முன்பாக எச்சரிக்கையா இருங்க. மனுஷருக்கு முன்பாக ரோமர்கள், யூதர்கள் சிலுவையில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்கப்பா. இவை போய் தான் இடம் கொடுத்தாரு. இவை போய் இது கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு எனக்கு. இமை கல்வாரி சிலுவையில் போகும்போது மனுஷர்களை ஒப்படைச்சிட்டார். பிதாவாகி தேவன் ரோமர்கள், யூதர்கள் என்ன ஒப்படைச்சு பிதாவாகி இமை போய் இது கைவிடுறா இருப்பாரு. அந்த இமை போய்தல் தான் அந்த யூதாஸ் காட்டி கொடுக்குறான். ஜீவ பிதாவோடு இருக்கிறது இணைப்பு கட்டாயுது. எனவே போய்து இவர் அவரை கைவிட்டார், அவர் இவரை கைவிட்டார். பிதாவாகிது இயேசுவை கைவிட, இயேசு பிதாவாகிது கைவிடும் போது தான் மனுஷரே அவர் வந்து வாரினால் அடிச்சாங்க. ஜபால் சிலுவையில் வாரினால் அடிக்கிறாங்களா இல்லையா? ஜபாலைகளில் உங்களை வாரினால் அடிப்பார். இயேசு வாரினால் அடிச்சாங்களப்பா. எல்லாரும் சிலுவையில் அறிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்ததுன்னா, நீ கூட பிதாவாகிய தேவனை கைவிட்டக்கூடாது. அவர் உன்னை கைவிட மாட்டார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை பிதா யார்? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரே ஜீவனுடையவர். அப்போ ஜீவ விச்சத்துக்கு கனியிலே இருக்கணும். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பூஜிக்கும் போது ஏவாள் விட்டுட்டா ஜீவ விச்சத்து கனியை. உடனே நன்மத்தையமாக கனியை பூஜிக்கிறான். உடனே பிசாசு வந்து திருடவும் கொள்ளவும் அழிக்கதான காரியத்தை சமாதானம் போயிடுச்சு, சந்தோஷம் ஏதே தோட்டம் போயிடுச்சா இல்லையா? ஏன்னா ஜீவ பிதா ஜீவ வித்தது கண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா ஜீவாத்மா ஜீவத்துக்கல்லே வச்சுருந்தாங்க. இயேசு ஜீவ பிதாவை இமை பொய்து விட்டதுனால சிலுவைக்கு போகும்போது இமை போய் தான் விட்டார். அதுக்கே 3 நாள் சிலுவை மரணம். மனிதர்கள் பாவிகள் கையில் ஒப்படைத்தார். மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். புதுசா இல்லையா? இப்போ பாவிகள் கையில் ஒப்படைச்சாங்க சிலுவையில். அப்புறம் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். மத்தேயு 10:17 சொல்றாரு. அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தமாக அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர். இயேசு கொண்டு போனாங்களா? ஏரோது ராஜா கிட்ட கொண்டு போறாங்க, பிலாத்து ராஜா கிட்ட கொண்டு போறாங்க, பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. முண்டா கொண்டு போகும். அப்போ என்ன பண்ணார்? இயேசு மௌனமாக தான் இருந்தார். நீ சொல்லுகிறபடி தான் இருந்தார். என்ன பண்ணிக்கிறார்? உள்ள ஜீவ வார்த்தை தான் பேசிக்கிறாரு. அங்கே வாக்குவாதம் பண்ணல, அங்கே சண்டை போடல, எதுவுமே பண்ணல. ஜீவ வார்த்தை. ஏரோது கொடுக்குறாரு, பிலாத்து கொடுக்குறாரு, ரோமர் யூதர் இதே தான் ஜோலி. அங்கே 3 நாளாக சிலுவையில் 6 மணி நேரம். அப்புறம் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்போ சிலுவையில் யார் பேசுறது? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
உங்கள் பிதாவின் ஆவியானவர் தான் பேசுறார். இயேசு சிலுவையில் போய் மாட்டிட்டாரு மனிதர்கள் கையில. பிதாவின் ஆவியானவர் என்ன பேசுறாரு? சபிக்கிற சத்ரு சிநேகித்தாரா? எல்லா சத்ரு ரோமர் யூதர்களுக்கு என்ன சிநேகிட்டார்? நல்ல மேய்ப்பன் சிநேகிதற்காக தன் ஜீவ சரஜி பிதாவே இவருக்கு மண்டியும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். உத்தாரா இல்லைம்மா? ஜீவ சர ஜீவனத்தான் உத்தாரா? சத்ரு ரோமர் யூதர் முழு உலகத்துக்கா ஆதாம் வந்து 2ஆம் வரைக்கும் கொடுக்குறாரு பாரு மனிதர்களுக்கு. அப்புறம் அங்கே சபிக்கிறாங்க, உன்னை சிலுவையில் அறியும், அவர் சிலுவையில் அறியன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறார். பகைக்கிறாங்க அங்கே ரோமர்கள் யூதர்கள் எல்லாம். பகைகளுக்கு நன்மை செய்கிறாரு. அதான் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இப்போ ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தாக்கா அவர் பேசுவார். சத்திய ஆவி வரும்போது என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு தான் மகிமை. அசுத்தாவி தான் நன்மத்தையுமே பேசிடுவார். பகைக்கு பகை, கவலை, நன்மத்தையுமே காட்டினா இன்னொரு கொண்டாட்டம் பிசாசுக்கு அடிச்சு வரைக்கும் 3 நாளைக்கு அப்புறம் ஏற்றுக்க முடியாது. நீ இன்னைக்கு வரைக்கும் பாதாளத்தை தான் இருந்திருப்பார் ஏசுனாரு. எதுக்கு 3 நாள் ஏதானா? உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அந்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவ ரத்தத்தை கொடு, சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூசிக்கிறவனுக்கு ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்தது. இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை குத்துரு. ரோமர்களுக்கு யூத காரியத்தை கொடு, சிலுவில் இருக்கிறவனுக்கு, கரங்கால் ஆணி அடிக்கிறவனுக்கு, ஈட்டியால் குத்துறவனுக்கு பிதாவையும் கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவ வார்த்தை தான் ஜீவ சரு ஜீவரத்தம். அது இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் வந்து முழு குத்தாரா இல்லையா? மனுஷர்கள் போய் மாட்டிக்கிற மாதிரி தான் நிற்கிற ஆதாம் வழியா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். 2:5-21. அப்போ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் கிறிஸ்து நமக்காக சாபமாயிட்டாரு. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற நம்முடைய அக்கிரமில் ஏற்றுட்டு இப்போ மனுஷருக்கு மத்தியில் தான் இருக்கிறார் சிலுவையில். மாத்தட்டின்னு பேசல அவரு நீதி நியாயத்தை. ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை பேசிக்கிறார். எத்தனை நாள் நியாயத்திருப்ப? எத்தனை நாள் முடிஞ்சிச்சு? 3 நாள் பாவத்திலிருந்து மருந்து பசுத்தாய் வந்து, ஏன்னா பாவத்துக்கு நிவர்த்தி மாட்டார், நிவர்த்தி பட்டாரு. சாபத்துக்கு நிவர்த்தி, தரித்திரத்துக்கு நிவர்த்தி, எல்லாமே பட்டார் சிலுவையில். ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி, எல்லாம் ஜீவ சரீரமே கொடுக்குறாரு. கண்ணு ஜீவ காது எல்லாம் தேவனுக்கு தனக்கு கொடுக்க. அசுத்தாவில போய் பசுத்தாய் வந்து 3ஆம் நாள் உயிரேடுவேன்ட்டார் பேசுவான். புரியுதா? இப்போ மனுஷரை குறித்து எச்சரிக்கையாளர். மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கன்றதுக்காக இவ்வளோ வசனம் சொல்கிறேன் நான். இப்போ மனுஷனா யார்? கட்டின அவனுக்கே தெரியாது. ஆதாம் வழியாக பிறந்திருப்பான். எந்த நாட்டுக்கு போய், எந்த தேசத்துக்கு போய், எந்த கிராமத்துக்கு போ, எல்லோரும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். புரியுதா? அப்போ மனுஷர் குறித்து எச்சரிக்கை இருக்கணுமா இல்லையா? யாரனா கேட்டோம், பெத்த பிள்ளையான்னு கண்டு மயங்கிடாத. பாவத்தில் பெற்றுக்கிற நீ ஆதாம் வழியாக தான் பெற்று போட்டுக்கிற. புரியுதாவா? ஆமாம், சொந்த பந்தம் எல்லாம் மனுஷர் தான். அவங்களுக்கு கிறிஸ்துவ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு. மனுஷரை குறித்து தான் போட்டுக்கிறாருங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் எக்ஸ்பிரஷன் கிடையாது. எக்ஸ்பிரஷன் என்னது? விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் மனுஷன் தாம்மா. அவங்களுக்கே தெரியாது உள்ளகிற பிசாசு உனக்கு விரோதமாக தான் செயல்படும். பாவத்தை மனத்தை கொண்டு வருமா வராதா? ரோமர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற காரியங்கள். அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, சபையிலுக்கு, விசுவாச ஏரியாவுக்கு, ஜனங்க வேலை ஸ்தலத்தில், போகிற இடத்துல, வர இடத்துல எல்லாருக்கும் இயேசு மத்திய மாற்றுவோம். அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அக்கப்படும் யாவும் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துகளில் கொண்டு வர. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள சரி திலான வியாதியஸ்தர்கள், அசுத்தாவி பிடித்தவர்கள் எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தாங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனிப்பு ஷாக் எடுக்கிறாங்க. ஆதாம் அவள் வழியாக பிறந்தவங்க பிதாவின் ஜீவ பிதாவோட கடைசி இல்லை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். பாவத்தில் கருத்தரித்து பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். துர்குணத்தில் உருவாகியிருக்கிறான். துர்குணத்தை தான் செய்வான் அவனுக்கு. அதுதான் எச்சரிக்கையாக இருந்தார் மனுஷரை குறித்து. மத்தேயு 10:17 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போ மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதுல போயிடுச்சு. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஜபலமா சுப ஆரம்பம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்ப யாரை குறித்து என்ன பண்ணணும்னா எச்சரிக்கையா இருக்கணும். எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போ, சிங்கம் கரடி புலி எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருந்தா பாருங்க. யாரு இவன் பேர் என்ன, தானியேலு. ஆமா, சிங்க கவியில போட்டா கூட சிங்கத்துக்கே ஜீவனு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சிங்கத்தை கண்டாலும் சரி, மனுஷர்கள் கண்டாலும் சரி, மிருகத்தை கண்டாலும் சரி, கோலியாத்தை கண்டாலும் சரி, யாரை கண்டாலும் சரி, தாவீது நீயோ நின்னித்து இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தினாலே வரன்றான். புரியுதா? ஜெபமல்லமா? மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சோசுரம் சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே, சோத்ரம். அதுக்கு 16வது வருஷம் என்ன பிடிக்குது பாரு. 17வது வருஷத்துல மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இது 16வது வருஷத்துல என்ன பிடிக்குது பாரு. பாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்கள், புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள். ஆடுகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்றார். அதனால மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். பயப்படாதீங்க. மனுஷரை குறித்து கோலியாத்தை கண்டு, அதிபதிகளை கண்டு, ராஜாக்களை கண்டு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை தங்கள் ஜெபாலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள். அல்லேலூயா. மத்தேயு 10:17 அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று பேச வேண்டியது என்று அந்நேரத்தில் உங்களுக்கு கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியதை ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அந்நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் பேச வேண்டிய அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். கடைசி வசனம் 20வது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இங்கே நீங்கள் பேசினாவே சுயநீதி அநீதி, நன்மத்தை சுயநீதி அநீதி கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேச. அந்த பிதாவின் ஆவியான பரிகாரத்தை தான் பேச. பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி பேச. மரணத்துக்கு உயிர்த்தெழுவு, தரித்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம். பாவத்துக்கு பரிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணத்தை பேசிடுவீங்க. நீங்கள் பேசினாக்கா கண்டிப்பாக தோல்வி தான். ஆமாம், பிசாசு சந்தர்ப்பமாக ஜெயிச்சிடுவான். இயேசு ஜீவன் தேவி நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்டவாக ஜீவ சொர ஜீவன் இயேசு ஆமட் தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுத்து பேசும்போது நீங்கள் மாபெரும் வெற்றி பெறுவீர்கள்.
அதனால் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எந்த கிராமத்துக்கு போங்க, காட்டுக்கு காட்டுவாசி நாட்டுவாசி எங்கேயும் போங்க, மனுஷரை குறித்து எச்சமாக. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அந்த சிலுவையில் எல்லா மனுஷருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை, பயமுறுத்தவில்லை. எல்லாரும் அவரை சிலுவையில் அறிகிறாங்க, சாபமாக்குறாங்க, பாவமாக்குறாங்க, மரணமாக்குறாங்க, தரித்திரமாக்குறாங்க. அவர் ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். நீ ஆதாமுக்குள்ளே நீ பிறந்து பாவியாவே பாவத்தின் சமல் மரணத்தில் பிறந்திருக்கிற. அவள் எல்லாரும் உனக்கு விரோதமாக தான் வராங்க. நன்மை தீமை அறியத்தக்க கடிப்பு சாகவேஷ திருடவும் கொள்ளும் வழிக்கும் வேறொன்று ஆணோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனார். அதனால் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கூட சோர்ந்து போகாமல் கொடுங்க. நீங்கள் மாபெரும் வெற்றி பெற்றுவீங்க. ஜாமன் பசுத்து பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகள் பயப்படாத கலங்காத திகையா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்த அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு வாய்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க. சாபங்களும் பாவங்களும் மரணங்கள் தரித்திரம் கொண்டு வர எல்லா மனுஷர்களும் தப்பித்துக் கொள்ளும்படி இயேசு ஜீவன் பரிவு தேவை நீதி இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்களை பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கூட சோர்ந்து வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் நிலைத்தில மிகுந்த கடிகளை கொடுப்பான் என்ற வேதவசத்தின்படி ஆண்டு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் எல்லா மனிதர்களால் நிரம்பி இருக்கிற சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்று ஞானசாமி திருவிந்த பகுதி ஜீவசார ஜீவன் இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை ஜனங்களுக்கு தேவன் தனக்கு ஆதாம் மூணு அசுத்தாய் தொத்தி பசுத்தாய்க்கு தேவதூர்களாக பணிவில் இயேசு ஆண்டவரே உலகத்தை கலக்கிறது போல, பவுல் உலகத்தை கலக்கிறது போல கிறிஸ்துக்களே சொல்கிறான். கொரிந்தியர், தசோலி, கலாத்தியர்கள்லாம் போய் பவுல் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து எல்லாரும் விடையிலாக்கி ஜனங்களுக்கு ஆசுவாதமாக இருந்தது போல இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க கதா. எங்கே போனாலும் கான்சியஸாகவே இருக்கட்டும் கதா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுது கொடுக்கும்போது மனுஷருக்குள்ள அசுத்தாவிலாம் போய் பசுத்தாவி தேவர்களும் உங்கள் ஒருவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமான ஒரு சத்துருக்கள் அவனோடு சமாதானம் ஆகிறபடி ஜனங்களோடு சமாதானமாக இருக்கேன், மக்களோடு சமாதானமாக இருக்கேன். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்கால் கொடுக்க, சோர்ந்து போக கொடுக்க. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாய் ஒரு மாபெரிய ஜெயிப்பை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுங்க. நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபிள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார்.